கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான அதிசயமான ஒரு வார்த்தை லூக்கா 18:8. இயேசு சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். இயேசு சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். அன்பார்ந்தவர்களே, அநேக காரியங்களிலே தேவ பிள்ளைகள் நியாயம் கிடைக்காமல் இருக்குது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அறிந்தவர்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல நிந்தைகள். உலகப்பரமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் நிம்மதியாக வாழ்கிறத பார்க்க முடிகிறது, செழிப்போடு வாழுகிறதை பார்க்க முடிகிறது, சமாதானத்தோடு வாழுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் எதில் பார்த்தாலும் போராட்டம், எதில் பார்த்தாலும் நெருக்கத்தோடு வாழ்கிறோமே என்று சொல்லுகிறதை கேட்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். நம்ம இந்த பூமியில் ஒரு நிலையான வாழ்க்கை யாருமே வாழ முடியாது. இன்றைக்கி அநேக தாய்மார்கள், அநேக தேவ பிள்ளைகள் சொல்கிறது, நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த அவமானங்களும் நிந்தைகளும், ஏன் எனக்கு மட்டும் இந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறது, என்கிட்ட ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு நெருக்கம் இல்லாமல் ஒரு பெருக்கம் வராது. நெருக்கத்திலேருந்து கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்மளுக்கு ஏசப்பா பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்து பண்ணி வச்சுருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க இந்த பூமியில் செல்வ செழிப்போட கோடீஸ்வரனை வாழலாம். எவ்வளோ நாளைக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அவனை போல நான் வாழ முடியல, இவனை போல் வாழ முடியலையே, நான் என்ன தப்பு பண்ணேன், அவன் தப்பு பண்ணுறான், அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறத கேட்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொடுங்க. நீங்கள் ஞானசன் எடுத்துகிட்ட இயேசுவின் பிள்ளை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஏசப்பா ஒரு இடத்துல பருவத்தில் ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி வச்சுருக்கிறார். நிலையான வாழ்க்கை நமக்கு இருக்குங்க. கவலைப்படாதிருக்கு. கண்டிப்பாக நம்பரில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் நியாயாதிபதி. எனக்கு இன்னும் நியாயம் கிடைக்கலையே, எனக்கு இன்னும் நியாயம் கிடைக்கலையே, நீங்கள் கலங்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு நியாயம் செய்கிறேன், சீக்கிரத்தில் உனக்கு நான் நியாயம் செய்வேன் அப்படிங்கிறார். லூக்கா 18:8 சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு விதவை இருக்கிறா. அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்காமல் இருக்குது, நியாயம் கிடைக்கல. அவருக்கு ஒரு நீதி கிடைக்கல அந்த அம்மாவுக்கு. அப்போ அந்த ஊர் தலைவன்கிட்ட போய் அந்த அம்மா கேட்குது, எனக்கும் என் பக்கத்தில் இருக்கிற எதிராளிக்கு நியாயம் செஞ்சு வைங்க, நீங்கள் தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணி வைக்கணும், நீங்கள் தான் இந்த ஊருக்கு தலைவர், நீங்கள் சொன்னதான் அவங்க கேட்பாங்க, எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது, அவன் இன்றைக்கி வா, பிறகு வா, நாளைக்கு வா, நாளை கழிச்சு வா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, அப்போ இந்த அம்மா ஓயாமல் போய் அவனை போய் தொந்தரவு பண்ணுறனால அவன் சொல்கிறான், இந்த அம்மா ஓயாமல் என்னை அலட்டுக்கிறபடியால் நான் சீக்கிரத்தில் நியாயம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, இவன் மனுஷனை மதிக்காதவன், கடவுளை மதிக்காதவன், அநீதி செய்கிறவன், ஆனால் இவனையும் நியாயம் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னால், நான் ஒரு நீதியுள்ள தேவன், நான் உண்மையுள்ள தேவன், நான் பராமரிக்கிற தேவன், உங்களுக்காக நான் ஜீவனை கொடுத்த தேவன், உங்களை வாழ வைக்கிறதுக்கு நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதி செய்கிறவன். அப்போ நான் உங்களுக்கு செய்யாமல் இருப்பேனா? ஏன் பதஷ்டப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் நெருக்கப்படுறீங்க? இன்னும் என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு நீதி கிடைக்கலையே, இன்னும் என் கணவன் வாழ்க்கை ஒரு நீதி கிடைக்கலையே, இன்னும் மனைவி வாழ்க்கையில் நீதி கிடைக்கலையே, இன்னும் என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நியாயம் கிடைக்கலையே, என் எதிராக போராடி கொண்டு தானே இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருந்து இன்னொரு விடுதலை கிடைக்கலையே. யோசனை பண்ணி பாருங்க. என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கும் சொல்லி நான் போராடி கொண்டு தான் இருக்கிறேன், நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன், எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலையே. எத்தனை பேர் சொல்கிறாங்க பார்த்து, எத்தனை பேர் சொல்கிறாங்க. அன்பாங்களே, கடந்த நாட்களில் ஒரு சகோதரன் தேடி வந்தார், ஜெபிச்சார், என் மகனுக்கு ஒரு நீதி கிடைக்கல, என் மகனுக்கு ஒரு பலவீன போராட்டம் இருக்கிறது, அந்த பலவீன போராட்டம் விடுதலை கிடைக்கல, நான் ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறேன், நான் இயேசுவை நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன், ஆனால் என் மகனுக்கு விடுதலை கிடைக்கல. ஏன் 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 நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. அன்பார்ந்தவர்களே, ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தர் என்று நாம் கேட்கக்கூடாது என்று ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவதுங்க, ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. ஒரு உபத்திரத்து வழியாக தேவன் நம்மளை கொண்டு போனார்னா அதில் ஒரு நோக்கம் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 119:72 உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை செய்யும். எவ்வளோ நாளைக்கு இந்த பாடு, எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனை, எவ்வளோ நாளைக்கு கண்டிப்பான ஒரு முடிவு இருக்கு. ஆதி அந்தமும் அல்ப உமயமானவர் ஆரம்பம் ஒன்று, கண்டிப்பாக முடிவு இருக்கு, முடிவு இல்லாமல் இருக்காது. பயப்படாதீங்க. உங்கள் பிரச்சனைக்கு முடிவு இருக்கு, உங்கள் பலவீனத்துக்கு முடிவு இருக்கு, உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கா, முடிவு இருக்கு. கண்டிப்பாக கலங்காதீர்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதனால் ஒரு காரியத்தை இதை நினச்சி கொள்ளுங்க, நம்மளுக்கு தேவன் பரலோகத்தின் பிள்ளையாக மாற்றிருக்கிறார். நான் பூமிக்கு உரியவர்கள் இல்லை, பரலோகத்துக்குரியவர்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தைரியமாக இருங்க. நான் உங்களுக்கு நான் அட்சேபிக்கிறேன்.
தகப்பனை இயேசுவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே சீக்கிரத்திலே உங்களுக்கு நான் நியாயம் செய்வேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவைக்கு ஆண்டவரை நீங்கள் சொல்கிறீங்க, சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இந்த அநீதியுள்ள மனுஷனே நியாயம் செஞ்சால் நான் செய்ய மாட்டான்னு கேட்குறீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர்கள் நியாயம் கிடைக்கவில்லை, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு சில காரியங்கள் நியாயம் கிடைக்கல, அலைஞ்சு கொண்டு இருக்கு. சீக்கிரத்தில் நியாயத்தை செய்யப்பா, சீக்கிரத்தில் அற்புதம் செய்யப்பா. ஆண்டவர் எத்தனை தாய்மார் தாவப்போனோம், பிள்ளை வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. ராஜா, பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஒரு வாலிப வயதில் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துவிட்டு கலங்கிற பெற்றவர்கள் உண்டு. அவருக்கு ஒரு விடுதலை தான். பிள்ளையை கொடுத்துட்டு பிள்ளை வாழ முடியாமல், பிள்ளை ஒரு பலவீனத்தில், பிள்ளை ஒரு போராட்டத்தில், பிள்ளை ஒரு சாபத்தில் கடந்தா அந்த தாய் தப்பனுக்கு எவ்வளவு வேதனை. அப்படிப்பட்ட வாழ்ற தாய் தப்பன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நிம்மதியை தரமாட்டேறார் ராஜா. அந்த பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. எத்தனை தாய் தப்பன பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க. பிள்ளைகளுக்கு மைண்டில் கோளாறு, பிள்ளைகளுக்கு சரீரத்தில் கோளாறு. எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ தகப்பன்மார்கள் ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறதே வேதனைப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளில் அப்படிப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க தாப்பன. பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் மனமோனப்போக்கு போய் கொண்டு இருக்கிறாங்களே, கவலைப்படுகிற தாய்மார் உண்டு. ஆண்டவரே, அவருக்கு ஒரு விடுதலை தாங்க தாப்பன. பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிற தாய் தாப்பன்மாருக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும் தாப்பன. நீங்கள் நியாயம் செய்யுங்க தாப்பன. ஒருபோது வெட்கப்படுத்த விட மாட்டேங்க தாப்பன. சீக்கிரத்தில் அற்புதம் செய்யுங்க. இந்த நாளில் இந்த வேலையில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யுங்க, சீக்கிரம் நியாயம் செய்யுங்க, விடுதலை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.